ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஆனால் பெஸ்ட்டானது டிஜிகோல்ட் ஸ்கீமா இல்லை மந்த்லி சிட் ஸ்கீமா, இது ரெண்டில் எது பெஸ்ட்டுங்கிறது தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவும், இன்னொன்று வந்து டிஜிகோல்டு நம்ம பண்ணுறோம், அது ப்ராஃபிட்டாக இல்லை லாஸா, எந்த விதத்தில் நம்மளுக்கு ப்ராஃபிட்டு எந்த விதத்தில் லாஸு, இதெல்லாம் தெரியாமல் நம்ம போய் இன்வெஸ்ட் பண்ணணுன்னா கண்டிப்பாக லாஸ்ட்டில் தாங்க போய் முடியும். எந்த ஸ்கீமு நமக்கு பெனிஃபிட் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கோம், ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மற்ற வீடியோ மாதிரி இது கிடையாதுங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோங்க. நீங்கள் சீரியஸான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கோல்டுன்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நம்ம இப்போ மெயினாக பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா தங்கமேல் டிஜிகோல்டு பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இப்போ உள்ள சுச்சுவேஷனில் தங்கம் விலை வந்து டெய்லி மாற்றம் இருக்குது, ஓகேங்களா? அதை வந்து நம்ம எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கோம். ரேட் வந்து ராக்கெட் வேகத்தில் போயிட்டுருக்கு. ஸோ பல்க் அமௌண்ட்டை கொடுத்து தங்கம் வாங்க முடியாதுங்க இப்போ உள்ள சுச்சுவேஷனில். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேவிங்ஸில் தான் போகணும் நம்ம தங்கம் வாங்கணுன்னா. இப்போ நிறைய கடைகளில் வந்து 11 மந்த் ஸ்கீம் இருக்குதுங்க. ஆனால் டிஜிகோல்டு ஸ்கீம் வந்து சில கடைகளில் மட்டும்தான் இருக்குது. அதில் வந்து நம்ம இன்றைக்கி தங்கமேல் டிஜிகோல்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். 11 மந்த் ஸ்கீமுக்கும் டிஜிகோல்டு ஸ்கீமுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிஜிகோல்டில் மட்டும்தான் மினிமம் அமௌண்ட்லேருந்து, அதாவது 100 ரூபாயிலிருந்தே சேவிங்ஸ் பண்ண முடியும். மற்ற கடையில் பார்த்தோம்னா மந்த்லி 1000 ரூபாயில் இருந்து நம்மளால் எவ்வளோ முடியுமோ, அதாவது மல்டிபிள்ஸ் ஆஃப் 1000 நம்மளால் சேவ் பண்ணிக்க முடியுங்க. சிட்டுன்னு போட்டாலே மினிமம் மந்த்லி 1000 பே பண்ணணும். ஆனால் டிஜிகோல்டில் மட்டும்தான் 100 ரூபாயிலிருந்து கூட நம்மளால் கோல்டு வந்து சேவிங் ஸ்டார்ட் பண்ண முடியுங்க. இந்த டிஜிகோல்டோட டூரேஷன் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 330 நாள், அதாவது அதே 11 மந்த்து தாங்க. ஆனால் மந்த்து கணக்கில் கொடுக்காம டேஸ் கணக்கில் கொடுத்துருக்காங்க. எதனால் அப்படின்னா, இங்கே வந்து அதாவது மந்த்லி சிட்டில் மந்த்லி ஒன்ஸ் வந்து அமௌண்ட் கட்டுவோங்க. ஆனால் டிஜிகோல்டில் வந்து டெய்லியுமே நம்ம வந்து பணம் கட்டிக்கிடலாம். இல்லைனா 1 வீக் ஒன்ஸு 4 டேஸ் ஒன்ஸு நம்மக்கிட்ட எப்போவ்வளோ பணம் இருக்கோ அப்போல்லாம் கட்டிக்கிடலாம். ஸோ இதில் வந்து நம்ம என்ன வாங்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஜிகோல்டில் வந்து என்ன மாதிரி கோல்டு வாங்க முடியும் அப்படின்னா, 916 கோல்டு ஜுவல்ஸாகவும் வாங்கிக்கலாம், இல்லை அப்படின்னா கோல்டு காயினாகவும் வாங்கிக்கலாங்க. ஆனால் 22 கேரட் தான் வாங்க முடியும். இந்த சேவிங்ஸில் சில்வரோ இல்லை டைமண்டோ வாங்க முடியாதுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு மட்டும்தாங்க வாங்க முடியும். இப்போது நம்ம அமௌண்ட் கட்டுறோம் பார்த்தீங்களா, அதுக்கு கோல்டாக நம்ம அக்கௌண்ட்டில் வரவு வச்சுருவாங்க. அதாவது நம்ம எவ்வளோ அமௌண்ட் கட்டுறோமோ அதுக்கு கிராம் வெயிட்டாக வரவு வச்சுடுவாங்க. ப்ளஸ் பெனிஃபிட் வெயிட்டும் வரவு வைப்பாங்க சேர்த்து. பெனிஃபிட் வெயிட்னா என்னென்னு பார்த்தோன்னா, ஒரு சில கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா 5%, 3.5%, 2%, 0.75%. இது எப்படி கணக்கு வைப்பாங்க பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 75 டேஸ்க்கு நம்ம வரவு வைப்போம் பார்த்தீங்களா, 75 டேஸ்க்கு 75 நாளுக்கு எவ்வளோ அமௌண்ட் நம்ம கட்டுறோமோ அதுக்கு வந்து 5% வந்து பெனிஃபிட் கொடுப்பாங்க. அடுத்து 75 to 150 நாள் வரைக்கும் 3.5% கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு 150 to 225 நாள் வரைக்கும் 2% பெனிஃபிட் கொடுப்பாங்க. கடைசியில் 226 to 300 நாள் வரை 0.75% வந்து பெனிஃபிட் கொடுப்பாங்க. இதில் என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு 75 நாளில் நீங்கள் ஃபஸ்ட்டு டே 100 ரூபாய் கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 100 ரூபாய்க்கு 0.5%னா எவ்வளோனா 5 ரூபாய். 100 ரூபாய்க்கு 5 ரூபாய் நமக்கு பெனிஃபிட் கிடைக்கும். இப்போ நம்ம கணக்கில் 100 + 5ன்னு சேர்த்து 105 ரூபாய்க்கு வெயிட் எவ்வளோ வருமோ அதை வந்து வரவு வச்சுருவாங்க. இப்போ நான் சொன்ன கால்குலேஷன் படி 105 ரூபாய்க்கு இன்றைக்குள்ள கணக்குப்படி 0.0013 மில்லிகிராம் வரவு வைப்பாங்க, ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 75 டேஸ் பெனிஃபிட்டுக்கு வந்து ஒரு 10,000 ரூபாய் நம்ம கட்டுறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு 10,000 ரூபாய் நம்ம வந்து கட்டுறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு 75 டேஸ்க்கு எவ்வளோ வரும்னா 5%னால 10,500 ரூபாய் வரும். செகண்ட் 150 டேஸ்க்கு எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3.75% பெனிஃபிட் வந்து நம்ம கிடைக்குமா. அப்போ 10,375 ரூபாய், 375 ரூபா நம்மளுக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து 2% இருக்குது, அதுக்கு வந்து 10,200 ரூபாய். ஃபைனலில் வந்து 0.75% சொன்னோம்ல, அதுக்கு வந்து 10,075 ரூபாய். இது வந்து 500, 375, 200, 75 இந்த அமௌண்ட் வந்து நமக்கு பெனிஃபிட் அமௌண்ட்டு.
இப்போ 330 நாளில் நம்ம கட்டின அமௌண்ட் வந்து 40,000. ஆனால் நமக்கு வந்த போனஸ் பார்த்திங்கன்னா 1,150 ரூபாய்ங்க. அப்போ மொத்தமாக நம்மளுக்கு எவ்வளோ வரவு வைப்பாங்கன்னா 41,150 ரூபாய்க்கு கோல்டு வரவு வச்சுருப்பாங்க. இதில் ஒரு சின்ன ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 755 டேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் அதிக பெனிஃபிட் வந்து கிடைக்குங்க. ஸோ உங்களால் முடிஞ்ச வர ஃபஸ்ட்டு 75 டேஸுக்கு அதிகமான அமௌண்ட்டை வந்து கட்ட பாருங்கள். ஏன்னா டேஸ் குறைய நம்மளோட அதாவது பெனிஃபிட்டும் குறையும். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃபஸ்ட்டு 75 டேஸில் நீங்கள் வந்து கட்ட பாருங்கள், அமௌண்ட் கட்ட பாருங்கள். டெய்லியும் குறைஞ்ச அமௌண்ட்டு 100 கட்டிகிட்டே வந்தால் கூட 330 நாளில் நம்மளால் அட்லீஸ்ட் ஒரு 2.25 கிராம், அதாவது 2 கிராம் 250 மில்லிகிராம் தங்கம் வந்து வாங்க முடியுங்க. இதில் உள்ள ஒரே ஒரு ட்ராபேக் என்னன்னு பார்த்தோன்னா, மற்ற ஸ்கீமுக்கும் இந்த ஸ்கீமுக்கும் உள்ள ப்ராப்ளம், மந்த்லி சிட் 11 மந்த் சிட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஜிஎஸ்டி மட்டும் கட்டினா போதுங்க. மேக்கிங் சார்ஜு வேஸ்டேஜு கட்ட மாட்டோம். அது வந்து நம்மளுக்கு ஆஃபரில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் டிஜிகோல்டு ஆப்பில் அப்படி கிடையாதுங்க. நம்ம எவ்வளோ தங்கம் வந்து நம்ம அக்கௌண்ட்டில், அதாவது டிஜிகோல்டு அக்கௌண்ட்டில் சேவ் பண்ணியிருக்கோமோ அதுக்கு வந்து மேக்கிங் சார்ஜு ப்ளஸ் ஜிஎஸ்டி பே பண்ணி தாங்க வாங்க முடியும். இல்லை நான் எக்ஸ்ட்ரா பே பண்ண விரும்பலை அப்படின்னா அதுக்கும் தங்கமயிலில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா, இப்போ 40,000 நம்ம கட்டியிருப்போம். அதுக்கு வந்து 2.250 மில்லிகிராம் கோல்டு எடுக்கணும். ஓகேங்களா? இதுக்கு ஜிஎஸ்டி ப்ளஸ் மேக்கிங் சார்ஜு அப்ராக்சிமேட்டாக 4,500 வருதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம கட்டின 40,000 ரூபாயில் இருந்து 4,500 லெஸ் பண்ணிவிடுவாங்க. லெஸ் பண்ணிவிட்டால் மீதி நம்மளுக்கு எவ்வளோ வரும்? 35,500 வரும். நம்ம அந்த 35,500 இருக்குது பாருங்கள், அந்த 500 ரூபாய்க்கு ஜுவல்லை மட்டும் நம்ம எடுத்துக்கிடலாம். இப்படி பண்ணுனா நம்ம எக்ஸ்ட்ரா கட்ட தேவையில்லைங்க. கட்டின அமௌண்ட்டுக்கு மட்டும் ஜுவல் எடுத்துக்கிடலாம். இன்னொரு டவுட் வரும் உங்களுக்கு, நம்ம 330 நாளில் கட்டியிருக்கோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரேட் இருக்கும். நம்ம கட்டும்போது ஒரு ரேட்டு கம்மியாக இருந்துச்சு, இப்போ அதிகமாக இருக்குது. எப்படி கால்குலேட் பண்ணி வாங்குறதுன்னு யோசிப்பீங்க கண்டிப்பாக. அது எப்படி கால்குலேட் பண்ணணும்னு நான் சொல்கிறேங்க, நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம டிஜிகோல்டு ஆப்பில் சைடில் 1 கிராம் இவ்வளோ ரேட்டுன்னு இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி 14,000 கோல்டு ரேட்டுன்னு வச்சுக்கோங்க. நம்ம டிஜிகோல்டில் நம்ம கட்டின ஜுவல்லுக்கு ஒரு கிராமு 12,000 இல்லை 13,000 சம்திங்னு நம்மளுக்கு வந்து ரேட்டு கொடுத்துருப்பாங்க. அது எப்படி பார்க்கணுன்னா, நீங்கள் டிஜிகோல்டு ஆப் வச்சுருந்தீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். அது எங்கே இருக்குன்னா, நீங்கள் வந்து பே பண்ணுறதுக்குன்னு ஒரு பேஜுக்கு போவீங்கல்ல, அந்த பே நவ் பேஜ் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு மேலே ஒரு சைடில் நம்ம கட்டின அமௌண்ட்டு இருக்கும். அதுக்கான மேலே அமௌண்ட் இருக்கும், கீழே அதுக்கான கிராம் எவ்வளோ வர வச்சுருப்பாங்கன்னு இருக்கும். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ரேட் ஒரு கிராம்னு ஒரு ரேட்டு போட்டிருப்பாங்க. அதுக்கு கீழே பெனிஃபிட் வெயிட்டு போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அந்த ரேட்டுக்கு கால்குலேட் பண்ணி, அதாவது ஆவரேஜ் ரேட் ஒரு கிராம் இருக்குதுன்னு பார்த்தீங்களா, அங்கே வந்து என்ன அமௌண்ட் இருக்கோ அந்த ரேட்டுக்கு நம்ம எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கோமோ அந்த அமௌண்ட்டுக்கு வந்து நம்ம ஜுவல் வாங்கிக்கலாம். இப்போ நீங்கள் 50,000 சேவ் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, 4,500 ஃபார் 5,000 கூட வச்சுக்கோங்க. 5,000 வந்து வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜுக்கு போயிடுச்சு அப்படின்னா மீதி 45,000. 45,000 டிவைடட் இந்த ஆவரேஜ் கிராம் ரேட்டுன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 12,250 சொன்னேன். ஓகேங்களா? அப்போ அந்த 45,000 டிவைடட் 12,250 டிவைட் பண்ணிங்கன்னா எத்தனை கிராம் வருதோ அந்த இதை வந்து நம்ம செய்கூலி சேதாரம் எதுவுமே இல்லாமல், ஜிஎஸ்டி எதுவுமே பே பண்ணாமல் அதுக்கு வர எத்தனை கிராம் வருதோ அதை வந்து நம்ம தங்கமாக வாங்கிக்கலாம். டிஜிகோல்டுக்கும் மந்த்லி சிட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு, டிஜிகோல்டில் பெனிஃபிட் என்னன்னு பார்த்தோன்னா, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற நம்ம மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாமேவும் டிஜிகோல்டு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா மந்த்லி சிட் வந்து கம்பல்சரி கட்டணுங்க. டிஜிகோல்டு அப்படி இல்லை, இருக்கும்போது கட்டிக்கலாம், காசு இல்லாத போது கட்டலைனாலும் ப்ராப்ளம் இல்லைங்க. ஆனால் மந்த்லி கட்டணும்ல கம்பல்ஷன் இல்லைங்க இதில். ஸோ இப்போ நான் ஹவுஸ் ஒய்ஃபு, இந்த மந்த்து எக்ஸ்பென்சஸ் கட் பண்ணி 2,000 கட்ட முடிஞ்சது. நெக்ஸ்ட் மந்த்து எக்ஸ்பென்சஸ் அதிகமாகிடுச்சு, 1,000 தான் கட்ட முடியும் அப்படின்னாலும் ப்ராப்ளம் இல்லைங்க, கட்டிக்கிடலாம். ஆனால் மந்த்லி சீட்டு ஃபஸ்ட்டு மந்த் 2,000 கட்ட ஸ்டார்ட் பண்ணணும்னா அது கம்பல்சரி 11 மந்த்தும் அந்த 2,000 கட்டியே ஆகணுங்க. கட்ட முடியலைன்னா நமக்கு கிடைக்கிற ஆஃபர் வந்து கட் ஆகிடுங்க. நான் மந்த்லி சீட்டில் கோல்டு வாங்கினா வேஸ்டேஜ் பே பண்ண தேவையில்லைங்க, ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணால் போதும். ஆனால் டிஜிகோல்டில் மேக்கிங் சார்ஜ் ப்ளஸ் ஜிஎஸ்டி ரெண்டுமே பே பண்ணணும்.
இப்போ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தங்கமயிலில் டிஜிகோல்டில் வந்து எப்படி கோல்டு சேவ் பண்ணலாம், நம்ம வந்து வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ் கழித்து இருக்கிற அமௌண்ட்டுக்கு எப்படி கால்குலேட் பண்ணி கிராம் கணக்கில் நம்ம கோல்டு வாங்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியலைன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நோட்டில் ரைட் பண்ணியே உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக கணக்கு போட்டு காட்டுறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் டிஜிகோல்டு ஆப்பில் வந்து ஆல்ரெடி சேவ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் நான் சேவ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, டாட்டா.